அரசியல் பக்குவமோ அரசியல் புரிதலோ ஒரு துளி கூட நடிகர் விஜய்க்கு இல்லை. தாவேகா என்பது ஒவ்வொரு தொகுதிகள்லையுமே அதிகபட்சமான ஒரு 25,000-30,000 வாக்குகள் தான் வாங்கணும். சில இடங்களில் தனிப்பட்ட செல்வாக்கு அல்லது பிற அரசியல் கட்சியிலிருந்து வந்த முக்கியத்துவர்கள் தொகுதியில் ஒரு 1,00,000 ஓட்டு கூட வாங்கிடலாம். ஆனால் 1,05,000 வாங்கி திமுகவும் அதிமுகவும் ஜெயிச்சுட்டு அந்த கூட்டங்கள் கூட நீங்கள் 10-15 வயசு பசங்க தான் நிறையா இருக்காங்க. ஓட்டுரிமை இருக்கா இல்லையான்றது அது எவ்வளோ பேருக்கு என்னன்னு தெரியல. அந்த பகுதியில் மாவட்ட ஒன்றிய பொறுப்புகளில் இருக்கிறவன் 50-60 வருஷமாக அரசியல் பயணத்தில் இருக்கிறவன், கள நிலவரம் தெரியும், அரசியல் தெரியும், தேர்தலை எப்படி எதிர்கொள்வதுங்கிற பயிற்சி அவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு என்ன இருக்கும்? கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்களோடும் சரி, அரசியல் களத்திற்கு வருகிற பொழுது வலிமையான தளபதிகள் அவங்க இருந்தாங்க. கூட விஜய்க்கு தான் புரிதல் இல்லை, விஜய்க்கு பக்குவம் இல்லை. அப்படி ஒரு தளபதிகள் அவரோடு இருந்த அரசியல் புரிதல் உள்ளவர்கள், அரசியல் பக்குவம் உள்ளவர்கள், அரசியல் களத்தில் பணியாற்றியவர்கள், பயணித்தவர்கள் யாராவது இருக்காங்களா? தேடி தேடி பார்த்தா அண்மையில் போன அண்ணன் செங்கோட்டையனும் ஜெயிச்சு தான் தெரியுது. நீங்கள் ஒரு முறை தாவேகா மாநாட்டில் பேசுகிறப்போ ஆதவர்ஜனா சொன்னார், 200க்கு மேலே இருப்பாப்போடு சொல்லுகிறார்கள், இவர்களை விரட்டி அடிக்க மக்கள் தயாராகி விட்டார்கள். 2 நாளில் அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறார், நாங்கள் 200+ சொன்னதை இருமாப்புன்னு பேசுகிறாங்க. அப்போ 234 தொகுதியும் திமுக கைப்பற்றும்னார். செங்கோட்டையன் கூட என்ன சொல்கிறாருன்னா, வந்துடுவாங்க, திரு ஓபிஎஸும் வந்துடுவார், டிடிவியும் வந்துடுவார், அவங்களெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைச்சு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடுவோம் அப்படின்னு. நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பே துளி கூட இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த பிம்பத்தை, அவருக்கான ஆதரவை விஜய் பெறுவதற்கு முயற்சிக்கிறார். ஏன்னா படத்தை அண்ணா படத்தையும் இதையும் எம்ஜிஆர், ஆனால் ஏற்பார்களா அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நிச்சயமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் பயணித்த யாருமே விஜயை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். தேர்தல் தொடர்பான ஒரு விஷயத்தை புகார் கொடுக்கணும்னா மாநில தேர்தல் ஆணையம், உள்ளாட்சி தேர்தல் ஆணையம் நடத்துகிற கோயம்பேடில் போய் மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் அது கோட்டையில் இருக்குது அப்படின்னு அவங்கள கைட் பண்ண வேண்டியது. அவங்க அதுக்கு ஆக்சுவலி என்னன்னா, ரெகனைஸ்டு பார்ட்டிக்கு மட்டும் தான் தருவேன், ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி அமைச்சிட்டாங்க. ஆமாம், அதுதான் அந்த புரிதல் கூட இன்னும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். எனவே தாவேகா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு 8-10% வாக்குகளை நீங்க அசால்ட்டா சொல்லிட்டீங்க. எதிர்கட்சி தலைவராக எங்க ஆள் சிஎம் ஆவார்ன்ற அளவுக்குலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய பேசுறாங்க. ஒரு தொகுதி ஜெயித்தாலும் சிஎம் தான் ப்ரோ அப்படின்றாங்க. நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சியை தொடங்குற போது நானோ என் குடும்பத்தினரோ எந்த பதவிக்கும் பொறுப்புக்கும் வரமாட்டோம், நான் நிறுவன தலைவர் மட்டும்தான், என்னுடைய கால் சட்டப்பேரவையிலையோ நாடாளுமன்றத்திலேயோ உள்ளாட்சி அமைப்புகளிலேயோ போகாது, என் குடும்பத்தைச் சேர்ந்த யாரையும் அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன், அப்படி கொண்டு வந்தால் என்னை நடுத்தருவில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள். அது எத்தனை வாட்டி சவுக்கால் அடிக்கிறதுன்னு தெரியும். நாசினியர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து உதைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பேசப்பட்டுட்டே வந்தது. குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்களுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஹோப் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியுது. ஆனால் கிரவுண்ட் லெவலில் அது ரியாக்ட் ஆகுமா, ரிஃப்ளெக்ட் ஆகுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்தால் ஆட்சி மாற்றம் வருமானு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, காங்கிரஸே அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஸ்கூலில் பார்ப்போம், 2 பேரை இணைச்சி ஓட விடுவாங்க, 2 பேருமே முடமாக இருந்தால் எப்படி ஓடி வெற்றி பெற முடியும்? அந்த மாதிரியான ஒரு நிலை தான். தாவேகா வந்து இன்னும் அரசியல் களத்திற்கு வரலை, சரியான புரிதலோடு யாருமே இல்லை, வெறும் ரசிகர்கள் தான், அரசியலினுடைய புரிதல் அவங்களுக்கு இல்லை. குறைந்தபட்சம் வாக்குகள் ஒரு 7-8% வாங்கலாம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. காங்கிரஸுக்குன்னு தனிச்சு என்ன இருக்குது, ஒரு 3-4% தான் இருக்குது. இந்த 12% வாக்குகளை வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு எப்படி வர முடியும்? 40-42% மேலே வாக்குகளை பெற்றால் தான் ஆட்சி அதிகாரம். 3% அட்லீஸ்ட் ஒரு 30%. ஆமாம், 35-40% வரணும், அப்போ தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அந்த வலிமை ஆட்சி கட்சியான திமுகவுக்கு, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு மட்டும்தான். அவங்க தான் அந்த வாக்குகளை பெற முடியும். கூட்டணியுடைய வலிமையை பொறுத்து இன்னும் கூடுதலாக பெறலாம்.
தாவேகா என்பது ஒவ்வொரு தொகுதிகள்லையுமே அதிகபட்சம் போனால் ஒரு 25,000-30,000 வாக்குகள் தான் வாங்கணும். சில இடங்களில் தனிப்பட்ட செல்வாக்கு அல்லது பிற அரசியல் கட்சியிலிருந்து வந்த முக்கியத்துவர்கள் தொகுதியில் ஒரு 1,00,000 ஓட்டு கூட வாங்கிடலாம். ஆனால் 1,05,000 வாங்கி திமுகவும் அதிமுகவும் ஜெயிச்சுட்டு போயிடுவான். அதனால் என்னுடைய பார்வை தொடக்க முதலே நான் சொல்கிறேன். நான் வந்து தொடக்கத்தில் 5-7% சொன்னேன். இன்றைக்கு அவருடைய அந்த பிரச்சாரங்கள் இதெல்லாம் பார்க்குற பொழுது ஒரு தன்னெழுச்சியாக சில கூட்டங்கள் வருகிற பொழுது அந்த கூட்டங்கள் கூட நீங்கள் 10-15 வயசு பசங்க தான் நிறையா இருக்காங்க. ஓட்டுரிமை இருக்கா இல்லையான்றது அது எவ்வளோ பேருக்கு என்னன்னு தெரியல. இந்த ஈர்ப்பு என்பது இருக்குல்ல, இந்த கூட்டங்கள் என்பது வாக்குகளாக வருமா வராதுங்கிறதா என்னோட பார்வை. நீங்கள் 234 தொகுதிகள்லையும் வேட்பாளர்கள் இப்போ காங்கிரஸுக்கு ஒரு 100 கொடுத்துட்டு 134 இவங்க நிற்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ 134 தொகுதிகளும் வேட்பாளர்களை போடுவது சிரமம். அப்படி வேட்பாளரை போட்டாலும் கூட அவர்கள் அந்த பகுதியில் பெரிய செல்வாக்காக இருக்க மாட்டாங்க. வாக்குக்கு பணம் கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். நீங்கள் திமுக அதிமுக ஓட்டுக்கு 1000-2000 கொடுக்க தயாராகிட்டான். ஆரம்பிச்சு வச்சது காங்கிரஸ் தான். அது கூட்டணியில் வச்சு பண்ண முடியுமா? அப்போ அந்த மாதிரி போகிற போது இவங்க எல்லாமே புதியவர்கள், புதுமுகம். அவன் எல்லாம் பழந்தென்னு கொட்டப்பட்ட ஆசாமியாக இருப்பான். திமுக அதிமுக அணியில் வர்ற அவெல்லாம் முன்னாள் அமைச்சர், முன்னாள் மந்திரி, முன்னாள் வாரியத் தலைவர், அந்த பகுதியில் மாவட்ட ஒன்றிய பொறுப்புகளில் இருக்கிறவன் 50-60 வருஷமாக அரசியல் பயணத்தில் இருக்கிறவன். கள நிலவரம் தெரியும், அரசியல் தெரியும், தேர்தலை எப்படி எதிர்கொள்வதுங்கிற பயிற்சி அவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு என்ன இருக்குது? அப்படி வருகிற பொழுது நீங்கள் காங்கிரஸும் தாவேகாவும் இணைந்தாலும் கூட நீங்கள் இன்னொன்று பாருங்கள், ஒரு மக்கள் நல கூட்டணின்னு உருவாச்சுல்ல, அந்த மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக விஜயகாந்த முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வச்சு சிபிஐ, சிபிஎம், பிசிக, தமாகான்னு அத்தனை கட்சிகளும் இருந்து ஒரு இடம் அதுதான் தமிழகத்தினுடைய தேர்தல் அரசியல் கள யதார்த்தம். இந்த 2 பெரிய அரசியல் கட்சிகள் இவர்களோடு கூட்டணி. ஏன்னா கட்டமைப்பு இருக்கிறது, தொண்டர்கள் பலம் இருக்கிறது, நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இதை தாண்டி இந்த மக்கள் ஆதரவுங்கிற ஒரு 10-15% வந்ததுன்னா ஆட்சி கட்சியை அகற்ற வேண்டும் என்றால் அதிமுக தான். அந்த உணர்வு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துருச்சுன்னா ஆட்சி மாற்றம் வந்துடும். இந்த 2வது 3வதுன்னு வர்றவங்க எல்லாருமே தமிழ்நாடு முள்ள இந்தியா முழுமைக்குமே அது செல்லுபடி ஆகாதுங்கிறதா என்னோட பேப்பர் வைஸ் ஆனால் பேச பொருளாமல் இருக்கலாமே. கடைசியில் சாய்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் நடுவில் தானே இருக்குது. ஆமாம். இன்னும் நம்ம மக்கள்கிட்ட பணம் வாங்கி ஓட்டு போடுற கலாச்சாரமும் இருக்குது. எது ஓடுற குதிரையிலோ அதில் பணம் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அந்த நம்ம போடுற ஓட்டு வேஸ்டடா அப்படிங்கிற மாதிரியான பார்வை வந்ததுன்னா நிச்சயம் அங்கே போகாது, வாக்குகள் போகாது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்போ களத்தில் தீவிரமாக இறங்கிட்டாங்க. இதுவரைக்கும் எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு வாரத்திலேயே 200+ன்னு சொல்லிட்டார். என்ன காரணம்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக பார்க்குற போது 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கு. வெறும் 10, 11, 12 தொகுதிகளில் தான் அதிமுக வெற்றி அடைந்திருக்கிறது. அப்போ இதை வச்சு தான் 200+ன்னு களத்தில் இறக்கி விட்டார். 234 தொகுதிக்கும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே பொறுப்பாளர்களை நியமிச்சு பொறுப்பு அமைச்சர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மண்டல குழு, மாநில குழு, இதை தாண்டி நாடாளுமன்ற தொகுதிக்குழு, சட்டமன்ற தொகுதிக்குழு, இதையும் தாண்டி முதலமைச்சரே நேரடியாக உடன்பிறப்பே வான்னு சொல்லி தொகுதி வாரியாக இப்போ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதையும் தாண்டி பூத்து கமிட்டியில் போய் உட்காந்து உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இவர்கள் மீண்டும் இந்த 6 முறை திமுக ஆட்சி மாறி மாறி தான் இருந்திருக்கு, ஒரு தொடர் ஆட்சி வரல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து 77, 80, 84 ஒரு ஆர்டிக் தொடர் வெற்றியை கொடுத்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 2011 அதனுடைய நீட்சியாக 2016 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை கொண்டு வந்தார். திமுகவுக்கு அது சாத்தியப்படலை. அதனால் இப்போ 7வது முறையாக எப்படியாவது நாம் ஆட்சியை அமைத்தே தீர வேண்டும் என்கிற அந்த அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு முறை தாவேகா மாநாட்டில் பேசுகிறப்போ ஆதவர்ஜனா சொன்னார், 200க்கு மேலேன்னு இருமாப்போடு சொல்லுகிறார்கள், இவர்களை விரட்டி அடிக்க மக்கள் தயாராகி விட்டார்கள்னு. 2 நாளில் அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறார், நாங்கள் 200+ன்னு சொன்னதை இருமாப்புன்னு பேசுகிறாங்க. அப்போ 234 தொகுதியும் திமுக கைப்பற்றும்னார். திமுக வெற்றி பெறும்னு சொல்லலை, கைப்பற்று. அப்போ களத்தில் இறங்கிட்டாங்கல்ல. அப்போ அதை வீழ்த்துவதற்கு இங்கே அனைத்து இந்த அதிமுக வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக இருந்து இந்த ஒன்றுபட்ட அதிமுகவோடு வலுவான பழைய என்டிஏ கூட்டணி, இதை தாண்டி வெளியில் இருக்கிற கட்சிகள் வந்து இதற்கு இணையான ஒரு வலுவான கூட்டணி இது
இது திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை பெற்றது என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் பொதுமக்களிடம், வாக்காளர்களிடம் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற அரசு சார்ந்த அமைப்புகள் கூட இருக்குல்ல, அப்படி வருகிற பொழுது தான் இந்த பக்கம் வாக்குகள் அதிகமாகி திமுகவை வீழ்த்த முடியும். அது நடக்குமா? பார்ப்போம் பிப்ரவரிக்கு. சார், அதற்கான வேலைகளை திமுகவுக்கு எதிரில் இருக்க அந்த கட்சிகளோ கூட்டணிகளோ பண்ணுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வரைக்கும் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. கனிமொழி தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திட்டத்தை கவர்மெண்ட் மூலியமாகவே வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கலெக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு விஷயம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பக்கம் விஜய் அவர்கள் இன்னும் எதுவுமே ஸ்டார்ட்டே பண்ணல. ஆனால் நான் தான் வந்து திமுக நான் ஒரு மாற்று கட்சி அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் இந்த பக்கம் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியே இல்லாமல் 2024 தேர்தலில் 20க்கும் மேற்பட்ட ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்கியிருந்தாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? டிவிகே வந்து ஏடிஎம்கேவை பீட் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. சமீபத்தில் லைவ்லாவோட முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்திருந்தாங்க. 2வது இடத்துல விஜய் வந்து இருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸாக சொல்கிறாங்க. ஒரு கட்டமைப்பே இல்லை, களப்பணியே இல்லை, பொதுக்கூட்டம் இல்லை, போராட்டம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை. கட்சி தலைவரோட படத்துக்கு ஒரு பிரச்சனை, கட்சி தலைவர் வாயை திறக்கல, கட்சி வாயை திறக்கல, மற்ற கட்சியெல்லாம் வாய் பேசுது, காங்கிரஸ் வாய் பேசுது. சொந்த பிரச்சனைக்கே பேசாத தலைவர் மக்கள் பிரச்சனைக்கு பேசுவாரான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. சொந்த பிரச்சனைக்கே வெளியே வராத ஒரு தலைவர் வந்து மக்களை சந்திக்க வெளில வருவாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. எந்த ஒரு விஷயமே ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. 234 தொகுதியில் தனியாக நிற்கிறாங்க. இல்லை 100, நீங்கள் சொன்ன மாதிரி 100, 134 சொல்லணும். அந்த 134 தொகுதிக்கு ஒரு போகணும்ல. செங்கோட்டையன் வந்த உடனே ஈரோட்டில் ஒரு மாநாடு போட்டாங்க. மாநாடு விஷயம் முடிஞ்சிருச்சு. மேடை போடாதானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்து வந்து உள்ளே நிறுத்திட்டாங்க. சேலத்தில் மாநாடுனாங்க. அதை பற்றின விஷயங்களே மனுஷன் கிளம்பி ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டார். படம் ரிலீஸே ஆகவே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. களத்துக்கே வராத விஜய் வந்து ஆட்சி கட்டில உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்கான்ற ஒரு கேள்வி வரும்ல. அரசியல் பக்குவமோ அரசியல் புரிதலோ ஒரு துளி கூட நடிகர் விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன இந்த அணுகுமுறைகள் எல்லாம் பார்க்குற பொழுது இருக்கிறோம். ஒரு அரசியல் களத்திற்கு ஒரு அரசியல் தலைமை வருகிற பொழுது, ஒரு தலைமை வருகிற பொழுது தளபதிகளை உருவாக்கணும். பேரறிஞர் அண்ணா அரசியல் கட்சி தொடங்குற போது எவ்வளோ பெரிய தளபதிகள், 50 தலைவர்கள் இருந்தாங்க. அதை தொடர்ந்து பல நூற்றுக்கணக்கான பேச்சாளர்கள் அரசியல் புரிதலோடு இருந்தாங்க. அதே மாதிரி தான் கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்களோடும் சரி, அரசியல் களத்திற்கு வருகிற பொழுது வலிமையான தளபதிகள் அவங்க இருந்தாங்க கூட. விஜய்க்கு தான் புரிதல் இல்லை, விஜய்க்கு பக்குவம் இல்லை. அப்படி ஒரு தளபதிகள் அவரோடு இருந்த அரசியல் புரிதல் உள்ளவர்கள், அரசியல் பக்குவம் உள்ளவர்கள், அரசியல் களத்தில் பணியாற்றியவர்கள், பயணித்தவர்கள் யாராவது இருக்காங்களா? தேடி தேடி பார்த்தா அண்மையில் போன அண்ணன் செங்கோட்டையனும் ஜெயிச்சு தான் தெரியுது. அங்கே இருக்கிற வியூக வகுப்பாளர்கள் அவங்கெல்லாம் வந்து தேர்தலுடைய புரிதலே வியூக வகுப்பாளரா வியூஸ் வகுப்பாளர்னு ஒரு கேள்வி. யூடியூப் வியூஸ், சோஷியல் மீடியா மட்டுமே அவங்க திருப்பி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட போய் ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி எந்த விஷயத்தையுமே அதுதான் சொல்றேன். நம்ம இந்த இணையதளங்களும் காட்சி ஊடகங்களும் ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க விஜய்க்கு. இந்த கருத்து திணிப்புகள் தான் கொண்டு போய் சொல்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் கிட்டத்தட்ட 67 தேர்தலில் இருந்து பார்க்குறேன். என்னுடைய 13வது வயதில் 67 தேர்தலை 8ஆம் வகுப்பு மாணவனாக பார்த்தேன். இந்த 10-16 சட்டமன்ற தேர்தல்களையும் நான் மிக நுணுக்கமாக பார்த்துட்டு வர்றேன். என்ன கலை யதார்த்தம் என்பதை புரியாமலேயே முதலமைச்சர் தான் நேரடியாக நீ என்னோடு முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டவர்களை தான் வரணும்னு இந்த 1 வருஷமாக கூச்சல் போடுறாங்க. யாராவது வந்து அணுகுனாங்களா? இல்லை. இப்போ புதிய தமிழகம் கட்சிக்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், சீனியர் ராமதாஸ் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளிப்படையாக யாருமே அது சொல்லலை. அந்த செங்கோட்டையன் கூட என்ன சொல்கிறாருன்னா, வந்துடுவாங்க, திரு ஓபிஎஸும் வந்துடுவார், டிடிவியும் வந்துடுவார், அவங்கெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைச்சு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடுவோம் அப்படின்னு. நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பே துளி கூட இல்லை தம்பி. விஜய் இப்போது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி களத்துக்கு வரணும். இது ஒரு பரீட்சையாக அவர் எடுத்துக்கணும். இந்த தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டணும். களத்துக்கு வரணும். ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல்னு மக்களாக இருக்கணும். மக்கள் பிரச்சனைகளுக்காக உங்கள் தாவேக்கா களமாடணும். சும்மா கொடியை வச்சுட்டு அங்கே போய் ஆட்டிட்டு தளபதின்னு போனால் ஆட்சிகள்லாம் வரவே முடியாது. அது வாக்குகளாகவும் சேராது. அந்த யதார்த்தத்தை புரிந்து தான் அவங்க கட்சி நடத்தணும். இல்லை, வெறும் இந்த வெற்று கூச்சல் வந்து மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பு தானே ஏற்படுத்தும். பாமக இப்படிதான் போற இடத்துல எல்லாமே இந்த கொடியை வச்சு கூச்சல் போடுறது, பஸ் மேல ஏறி ஆடுறது, அந்த மாதிரி நல்ல விஷயம். கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த சிறுவர்கள் செய்த இந்த வெள்ளாமை வந்து வீடு சேராது அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைமை தான் நிச்சயமாக இருக்கும். நீங்கள்
அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த மாநில கட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய 6 மாதத்தில் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வருது. மாயத்தேவர் அன்றைக்கு காட்டாற்று வெள்ளம் போல மக்கள் எழுச்சியாக இருந்துச்சு. மக்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்களும் அனுதாபிகளும் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் களத்தில் நேரடியாக வந்து அந்த இரட்டை இலை சின்னம் அறிமுகப்படுத்தின அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த தொகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இரட்டை இலை வெற்றி இலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாறு வந்தது. அந்த எழுச்சியையும் உணர்ச்சியையும் தேர்தலுக்கு எப்படி பயன்படுத்துவது, தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது புரியலை அந்த காட்டாற்று வெள்ளம் போல இருந்த தொண்டர்களுக்கு. அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் அவங்க ஒரு வடிவமைப்பை கொடுத்தாங்க. மரியாதைக்குரிய எம் கல்யாணசுந்தரம், பி ராமமூர்த்தி அவர்கள் தான். நான் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பணியாற்றியவனுங்கிற முறையில் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு பூத்துலேயும் என்ன மாதிரி பண்ணணும், பூத்தில் என்ன வேலைகள் இருக்குது, எப்படி பண்ணணும், என்ன பூத் சிரிப்பு எழுதுறது எப்படி என்னங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இப்போ தாவேகாவில் இருக்கிறாங்க. அவன் ஒரு தேர்தல் தொடர்பான ஒரு விஷயத்தை புகார் கொடுக்கணுன்னா மாநில தேர்தல் ஆணையம், உள்ளாட்சி தேர்தல் ஆணையம் நடத்துகிற கோயம்பேட்டில் போய் மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் அது கோட்டையில் இருக்குது அப்படின்னு அவங்கள கைட் பண்ண வேண்டியது. அவங்க அதுக்கு ஆக்சுவலி என்னன்னா ரெகனைஸ்டு பார்ட்டிக்கு மட்டும் தான் தருவேன், ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி அமிச்சிட்டாங்க. ஆமாம் 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 அதுதான். அந்த புரிதல் கூட இன்னும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். எனவே தாவேகா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு 8-10% வாக்குகளை நீங்க அசால்ட்டா சொல்லிட்டீங்க. எதிர்கட்சி தலைவராக எங்க ஆள் சிஎம் ஆவார்ன்ற அளவுக்குலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய பேசுறாங்க. ஒரு தொகுதி ஜெயித்தாலும் சிஎம் தான் ப்ரோ அப்படின்றாங்க. அதுதான், இது ஒரு வேடிக்கையான விஷயமாக தான் நம்ம இதை பார்க்கணும். பெரிய லெவலில் சீரியஸாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சியும் இவர்களும் இணைந்து களம் கண்டால் கூட ஒரு தொகுதிகள் கூட வெற்றி பெற முடியாது. காங்கிரஸும் தோற்று போயிடும், தாவேகாவும் தோற்று போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 150-200 தொகுதியில் கட்டுத்தொகையை மீட்பதற்கான வாக்குகளை பெற முடியுமாங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான். ஏன்னா இப்போ 2 பேருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட்டுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ஏடிஎம்கே அலைன்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் டிஎம்கே அலைன்ஸ் இருக்குது. நாளுக்கு நாள் ஏடிஎம்கே அலைன்ஸ் வலுவடைஞ்சிட்டு வரதான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் பாமக வந்து சேர்ந்துருக்கு. டிடிவி வருவார் அப்படின்ற மாதிரியான சமிஞ்சைகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. பேசிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேசிட்டு நான் கூப்பிட மாட்டேங்க, போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவர் எடப்பாடி காலையில் போகிறார், டிடிவி நைட்டு போகிறார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் மாறிடுச்சு. அப்போது ஏதோ ஒரு விஷயம் பாசிட்டிவான விஷயம் ஏடிஎம்கே சார்ந்த விஷயங்கள் நகர்ந்துகிட்டே இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. மக்கள்கிட்டையும் தொடர்ச்சியான அதிருப்திகள்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் அதிமுகவுக்கு ஃபேவராக போய் அப்படிதான் பார்ப்பாங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எதிர்ப்பு என்பது கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வர்ற போராட்டத்தை பார்க்குறோம். அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பாசிரியர்கள், இதை தாண்டி மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், இப்போ இவங்களும் இறங்கிட்டாங்க. சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள், டாஸ்மாக் பணியாளர்கள், அரசு சார்ந்த அரசு ஆதரவு பெற்ற அரசின் இயந்திரங்கள் அனைத்துமே போராட்ட களத்துக்கு வந்துருச்சு. போலீஸ் ஜாக்டோஜியை தீர்மானமே போடுறான். எதிர்கட்சியாக இருக்கிற போது எங்களுக்கானவராக இருக்கிறாரு, எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாரு, எனவே மீண்டும் அவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்குவோம்னு தீர்மானமே போடக்கூடிய ஆக இந்த எதிர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கிற பொழுது இந்த எதிர்ப்பை அறுவடை செய்து ஆட்சி கட்சிக்கு வர வேண்டிய அனைத்து இந்த அதிமுக ஒரு வாக்குகளை கூட நாம் விட்டுவிடக்கூடாது. காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்து இந்த கட்சிக்காகவே பாடுபட்ட ஒரு 7-8% பேர் வெளியில் இருக்காங்க. திரு ஓபிஎஸ் ஆதரவாளர், திருமதி சசிகலா ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். இப்போ அவர்களையும் அரவணைத்தால் மட்டும்தான் நம்ம ஆட்சிக்கு வரக்கூடிய வெற்றியை பெற முடியும். ஏன்னா இன்னும் பாஜகவுக்குன்னு பெரிய வாக்கு வங்கி இல்லை அப்படின்னு. கடந்த நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 18-19% பாஜகனா அதில் 10-12% இந்த ஓட்டு தான். வாக்குகள் தான் அவருக்கு. அவர் அண்ணாமலை நடைப்பயணத்தில் நான் பெரிய அளவில் ஈர்த்துட்டேங்கிறார். ஒரு 4%, 5% தான். மீதம் உள்ள அந்த 10-14% என்பது நிச்சயமா இவர்களுடைய. அப்ப இந்த வாக்குகளும் இணைந்தால்தான் வெற்றி என்பதை திரு எடப்பாடி உணர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து இன்னும் காலம் போயிடலை. அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிற பொழுது நிச்சயமா ஆட்சி மாற்றம் உறுதி. அப்படி இல்லை என்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா திமுக அதன் ஆதரவு வாக்குகள் அப்படியே இருக்கு. இந்த பெண்கள், இளைஞர்கள், புதிய வாக்காளர்களை ஈர்ப்பதற்கு பல விளம்பர திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எதிர்ப்பு வாக்குகள் என்பதை பிரிப்பதற்கு தாவேகா வந்துருச்சு. ஏற்கனவே சீமான் இங்கே இருக்கார்.
இப்போ இவங்க 2 பேரும் 8-10% 10-12% பிரிஞ்சுட்டவா இந்த பக்கம் அதிமுக வாக்கு என்பது ஒரு 20-25க்குள்ளே முடங்கி போயிடும். அதனால தான் ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு இது ஒரு வலிமையான இயக்கமாக திமுகவை வீழ்த்தக்கூடிய இயக்கமாக வர வேண்டும் என்கிற பொதுவெளி பார்வை கட்சியினர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலுமே இருக்குங்கிறது தான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை திரு எடப்பாடி உணர்கிறாரா பார்க்கலாம். ஓகே சார். இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க முடியுது. 3வது அணியாக களம் காண்ற 3வது அணின்னு சொல்லிட்டு களம் காண்ற நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்களுடைய பின்பத்திலே பயணிக்கணும்னு நினைக்கிறார்ல. இப்போ சமீபத்தில் அந்த ஜனநாயகன் படத்தோட இஷ்யூ நடந்தப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு மத்திய அரசு தடை போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்தது வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நாங்கள் தான் 2026 ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்ற விஷயம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பின்பத்தை விஜய் பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கிறது சரியா இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய மகான், யுக புருஷர். அவருடைய திரைப்பட வரலாறும் சரி, அரசியல் பொது வாழ்க்கையும் சரி, அதற்கு இணையாக அவர் காலத்திலும் யாரும் இல்லை, அவருக்கு பிறகும் யாரும் இல்லை, இனி எதிர்காலத்திலும் அவருக்கு இணையான ஒரு தலைவரை, ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது என்பதுதான். அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த பிம்பத்தை, அவருக்கான ஆதரவை விஜய் பெறுவதற்கு முயற்சிக்கிறார். ஏன்னா படத்தை அண்ணா படத்தையும் இதையும், ஆனால் ஏற்பார்களா அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நிச்சயமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் பயணித்த யாருமே விஜயை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள் என்பது என்னுடைய உறுதியான கருத்து. தமிழ்நாட்டில் இந்த புரட்சின்ற வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக 2 மிகப்பெரிய தலைவர் இருந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இவங்க 2 பேருக்கு அப்புறமா இந்த புரட்சின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற புடலங்க மாதிரி ஆளாளுக்கு வாங்கி வச்சுக்கிறாங்களே. சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நடந்த மாநாட்டில் எடப்பாடி அவர்களுக்கு புரட்சி தமிழர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. செங்கோட்டையன் விஜய் அவர்கள்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறமா புரட்சி தளபதினு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. நேற்று நடந்த தேமுதிக மாநாட்டில் பார்த்தீங்கன்னா புரட்சி அந்நியார்னு ஒரு பட்டம் வருது. புரட்சி எங்கே மாட்டிட்டு சிக்குது, இவங்களாம் என்ன புரட்சி பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஆமாம், அதாவது யாருக்கு எது பொருத்தம் அப்படிங்கிறது மக்கள் தெளிவாகவே தான் இருப்பாங்க. திரையுலகத்தில் மரியாதைக்குரிய புரட்சி எம்ஜிஆருடைய அந்த அணுகுமுறைகள், அவர் மக்களினுடைய மனதிற்குள் முழுமையாக புகுந்து இந்த மூட நம்பிக்கைகள் இது எல்லாத்தையுமே கடந்து பல்வேறு விதமான பரிமாணங்களில் தனிநபர் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை பேசிட்டு மக்களுடைய வாழ்வியலை மக்களுக்கு போதிக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணார். எனவே அவருக்கு 50களில் புரட்சி நடிகருங்கிற பட்டம். அரசியல் தலைவரான உடனே திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி அண்ணாவின் அந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய அரசியல் பாதையிலிருந்து திசை மாறி செல்லுகிறது என்பதற்காகத்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் குரல் கொடுத்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வந்த பொழுது இனி புரட்சி நடிகர் இல்லை, புரட்சி தலைவர் அப்படின்னாரு. அதற்கு தக்கவாறு அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்தார், தொடர் வெற்றிகளை பெற்றார், நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அவர் வழியிலேயே கட்சியை நடத்தியதால் புரட்சி செல்வி என்று அரசியலுக்கு கொண்டு வரப்பட்ட செல்வி ஜெயலலிதா புரட்சி தலைவர் மறைவுக்கு புரட்சி தலைவி என்று சொன்னால் அவருமே அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இந்திய அரசையே எதிர்க்கக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை தலைவர்களும் பிரதமர் உட்பட போயஸ் கார்டனில் உட்காரக்கூடிய அளவிற்கான ஒரு மகத்தான ஆளுமை மிக்க தலைவராக இருந்தது. எனவே அந்த இருவரும் தலைவர்களுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி என்பது பொருத்தமாக இருந்தது, மக்களும் ஏற்கத்தக்கதாக இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடைப்பொருளாக ஆளாளுக்கு புரட்சி செம்மல், புரட்சி தமிழர், புரட்சி அந்நியார் இப்படி ஒவ்வொன்றாக போயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் இதெல்லாம் நகைப்புக்கு உள்ளதாகிவிடும். மக்கள்கிட்ட ஒரு புரட்சி வந்துச்சா இவங்க என்னென்ன தாங்குவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா தொடர்ச்சியான விஷயங்கள் இவங்க மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் ஒரு புரட்சி பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இவங்களாம் தாங்குவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் புரட்சி இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் வருமா அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இப்போ இலங்கையில் நம்ம பார்த்தோம், எந்த ராஜபக்சே குடும்பத்தை எல்லோரும் ஆதரித்து அரவணைச்சு ஆட்சி பொருட்டில் அமர்த்தினாங்களோ அவருடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய அதிருப்தி வந்தோடனே அடித்து பங்களாவையும் இதையும் கூட அடித்து லூட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. பல நாடுகளில் 1-2 சிறிய நாடுகளில் அது நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய சகிப்புத்தன்மை இருக்குது. அதனால் ஆனாலும் கூட சில நேரங்களில் இன்றைக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கேள்வி கேட்குறார்கள், அமைச்சர்களை கெரோ பண்ணுறாங்க. என்னையா செஞ்சுட்ட நீ ஓட்டு கேட்டு வந்த,
அப்படின்னு பொன்முடியெல்லாம் கூட கரவை பண்ணி நம்ம பார்த்தோம். நாளடைவில் நேற்று முதலமைச்சர் கலந்துக்கிறார் ஒரு விழாவில். அந்த விழாவில் ஒரு பெண்மணி கேட்குறாங்க, எல்லா சலுகைகளும் எஸ்சிஎஸ்டி பெண்களுக்கே போகுது, எம்பிசி எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கிறதில்லன்ற மாதிரி விஷயங்கள் ஒரு முதலமைச்சர்கிட்ட நேரடியாக ஒரு மேலே அதான் பொது வெளிகளில் அந்த மாதிரியான கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. இந்த கேள்விகள் 100 1000 ஆகி 1000 லட்சமாகி எல்லா படத்துலையும் போயிட்டதுமே ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் மக்களை பற்றி இந்த மாநிலத்தை பற்றி கவலைப்படவில்லை. தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக கோடிகளை குவிக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான கோடிகளை குவிக்கிறார்கள். இது ஆகாது, இது கூடாது என்கிற மனநிலை முழுமையாக வருகிற பொழுது நீங்கள் குறிப்பிட்ட மக்கள் புரட்சி வருமா பார்க்கலாம். குறிப்பாக தமிழ்நாடு தேர்தல் களம் 2026 யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷினோடு இருக்குது. யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு கொஷினாக இருக்குது. முதல்வர் வேட்பாளர் எல்லாருமே தன்னை சொல்லிக்கிறாங்க. ஆனால் வெற்றி வாய்ப்புன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, யாரை நோக்கி நகர்கிறது, எதை நோக்கி நகர்கிறது தமிழ்நாடு தேர்தல் களம்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீது அதிருப்தி இருக்கிறது, கடும் வெறுப்பு இருக்கிறது. நான் குறிப்பிட்ட எல்லா அரசு அமைப்புகளும் அரசு சார்ந்த அமைப்புகள்லாம் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. இந்த மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு உயர்வுகளால் பாதிக்கப்படுகிற மக்களுமே இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய வலிமை வல்லமை பிரதான எதிர்க்கட்சிக்கு இப்போது இருக்கிறதா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. நான் முதல் பதிவில் குறிப்பிட்டது மாதிரி வாக்குகள் சிதறாமல் வருகிற பொழுது நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்கள். ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் ஒரு 10-15% மக்கள் எதிர் அணிக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வாக்களிக்கிற பொழுது இவர்களுடைய அந்த வாக்கு வங்கி என்பது பிரதானமாக காலங்காலமாக இருக்கிற அந்த வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்படாமல் இருக்குமே என்றால் அந்த என்டிஏ அணி அதிமுக அணி என்பது நான் குறிப்பிட்ட ஒன்றிணைந்த ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக என்று வருகிற பொழுது நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் திமுக நான் முதல் சுற்றில் சொன்ன மாதிரி விலைக்கு வாங்கிடுவாங்க. ஒவ்வொரு அமைச்சருக்கும் 10 தொகுதி 15 தொகுதின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு வாக்குக்கு 2000 வீதம் விநியோகிப்பதற்கான அந்த வேலை திட்டங்களை தொடங்கிட்டாங்க. எப்போதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தல் களத்தில் முன்னணியில் இருக்கும். இப்போது நான் குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னதாகவே திமுக அந்த தேர்தல் பணிகளை தொடங்கிருச்சு. இந்த எதிரணியினுடைய பலகீனம் மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்து விடுமோ என்கிற அச்சம் நிச்சயமாக இருக்கிறது. மற்ற தாவேக்கா மற்றதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு வந்தால் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குன்னு. ஓகே சார், இப்போது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான தன்மையோட அந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் அவங்க பேசவே இல்லை. ஒரு பக்கம் அவங்க பேசுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா டிஏபிஎஸ் விஷயத்தில் டிஎம்கேக்கு ஃபேவரான மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் பிரபாகரன் அவர்கள் பேசுகிறப்ப காங்கிரஸ் கிட்ட உஷாராக இருங்க, விருதுநகரில் அவங்க எனக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியும், ஸோ அவங்கள நம்பாதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறார். காங்கிரஸை நம்பாதீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறதா, அதிமுகவை நோக்கி தேமுதிக நகருன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, நிச்சயமாக தேமுதிக வந்து அதிமுக நோக்கி தான் நகரம். அதிமுக அணியோடு தான் இடம்பெறும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய இடவில் ராஜ்யசபா கொடுக்கறதுக்கோ அதிக இடங்களை கொடுப்பதற்கோ ராஜ்யசபா பெண்டிங் இருக்குது. ஆமாம், அதனால் அவங்கள்ட்ட இருந்து பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நிறைய அங்கே வரிசையில் நிற்கிறாங்க. கூடுதல் இடங்கள் கேட்டெல்லாம் நிற்கிறதுனால தேமுதிக இல்லை. இங்கே அதிருப்தி ஏற்பட்டு வந்ததுன்னா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மறுதளிக்காமல் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க நிகழ்வுகளில் போய் கேப்டனுடைய குரு பூஜையிலெல்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க. ஏதாவது இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் தேமுதிகவை பொறுத்தளவில் இங்கே பேரம் பேசி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு, அது கூட என்டிஏவில் இல்லை, இவர்களோடு இணைந்து என்டிஏவில் பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விரைவில் அதற்கான அறிவிப்பு அவங்க இந்த உள்ளூரை பேசி அந்த தொகைகள்லாம் பேசி முடிச்சுட்டாங்கன்னா அறிவிச்சிடுவாங்க. அந்த எண்ணிக்கையெல்லாம் வந்து படிச்சிருச்சு. ஆமாம், சீட்டுகளும் நோட்டுகளும் தான் அதிகரிக்கிற இடத்துல தான் அவங்க போவாங்க. ஓகே சார், அப்படி இருக்கிறப்ப தேமுதிக எத்தனை சீட்டுகள் வரைக்கும் அதிமுக தரத்துக்கான வாய்ப்பு இருக்கும்? இல்லை, அவங்க ஒற்றை இலக்கம்தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேமுதிகவில் டிமாண்ட் பண்ணுறதாக தகவல் இருக்குது. 18+1. ஆமாம். அதனால் அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்ததில் 3ல் 1 பங்கு தான் இங்கே தேமுதிகவும் கொடுக்கும். அவங்க இரட்டை இலக்கமும் 12, 15 அப்படிங்கிற மாதிரி அந்த 18, 20 இல்லைனாலும் கூட 15 இடங்கள் துணை முதல்வர் வரைக்கும் பேசுகிறாரு சார். இது எல்கே சுதீஷ் அவருக்கு அது நிறைய. ஆமாம், ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு தேமுதிகவுக்கு இருக்குது. என்னை பொறுத்தளவில்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிகள் தான் கடைசி நேரத்தில் இடங்கள் குறைய குறைய தொகைகளை அதிகரித்தா உடன்பட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நிலை. சீட்டை விட நோட்டு முக்கியம். நோட்டு முக்கியம். பாமகவில் நடக்கும் அந்த குழப்பங்கள், குறிப்பாக ராமதாஸ் அவர்களும் ஆகட்டும் சரி, அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் சரி, தொடர்ச்சியான ஒரு மோதல் பக்கம் கடைப்பிடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் கூட்டணியை அறிவிச்சிட்டாரு, அதிமுகவோட போகிற விஷயங்கள் வந்து சொல்லிட்டாரு. இந்த பக்கம் ராமதாஸ் அவர்கள் இன்னும் அதை பற்றி சொல்லவே இல்லை. கூட்டணி அறிவிக்கிற முடிவு என்கிட்ட தான் இருக்குது, நான் அதிமுக சைடு எதுவும் பேசலை அப்படின்ற விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கூட்டணியில் ராமதாஸ் அவர்கள் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா ஓட்டு வந்து ராமதாஸோட ஃபேஸுக்கு தான் அந்த ஓட்டு அப்படின்றது. அப்போது பாமக வெறும் அன்புமணி பாமக வச்சு ஓட்டு வாங்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ராமதாஸ் பாமகவுடைய ஓட்டு எங்கே போகும், ராமதாஸ் பாமகவாக தான் அந்த ஓட்டோட போவாரான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. நேற்று ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறாரு, திருமாவளவன் சார்ந்த கருத்து விஷயம், திரும்ப இருக்க கூட்டணி நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டதுக்கு அரசியல் எது வேணால் நடக்கலான்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போகிறாரு. திமுகவின் அரசு நல்லா செயல்படுதுன்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்டு போகிறார். எப்படி எடுத்துக்கிறது ராமதாஸ் அவர்களின் பேச்சு? இல்லை, திரு அன்புமணி அவர்கள் பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு 70-80% இருக்காங்க. ஆனால் திரு ராமதாஸ் பின்னாடி தான் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வன்னிய வாக்கு வங்கிகள் இருக்குது. சில அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்களாகட்டும், அடிமட்ட நிர்வாகிகளாகட்டும், பெரும்பான்மையோர் ஐயா சொன்னால் சரி ஐயா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த 2 பிரிவுகளாக இருக்கிற பொழுது அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த அணியை மட்டுமே கூட்டணியில் வைத்துக்கொண்டு பெரிய அளவில் வாக்குகளை பெற முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5% அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு 1%, 2% அளவுக்கு தான் அன்புமணிகிட்ட இருக்கும். ஒரு 3% மேலே இவருக்கு பின்னாடி தான் இருக்கும். இந்த 2 இணைந்தால் தான் வட மாவட்டங்களில், மேற்கு மண்டலங்களில் ஒரு கணிசமான வெற்றியை பெற முடியும். அப்போ திரு அன்புமணி அதிமுகவோடு நான் உடன்பாடு வைத்திருக்கிறேன், நாங்கள் கூட்டணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ராமதாஸை சார்ந்தவர்கள் திரு ஜி.கே. மணி வந்து திமுகவோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. திமுகவில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால அவங்கள எடுத்துக்க முடியாது. திரு ஜி.கே. மணி துரைமுருகன்கிட்ட பேசுகிற போது விசிகாவை சமாதானப்படுத்திட்டு வாங்கப்பா, இங்கே வேணால் எவ்வளோன்னு அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் இந்த இருவரையும் இணைத்து இந்த என்டிஏ அணியில் பயணிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் என்டிஏ தரப்பில், பாஜக தரப்பில் ஒரு முயற்சி நடக்கிறதா இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவரும் அதற்கான முயற்சியில் இருக்கிறாரு அப்படின்னு. இது உடைந்த கண்ணாடி உடையாது, ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்பில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனவே இந்த இரு அப்பா கட்சி மகன் கட்சி 2 கட்சிகளும் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் கணிசமான அளவுக்கு வாக்குகள் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். அது இல்லாத பட்சத்தில் எல்லோருக்குமே சேதத்தை ஏற்படுத்தும். இந்த கூட்டணிக்கு சேதத்தை ஏற்படுத்தும், பாமகவுக்கு மிகப்பெரிய சேதத்தை அது நிச்சயமாக ஏற்படுத்தும். அதனுடைய அடையாளமே இந்த தேர்தலோட தொலைந்து போய்விடும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள நிலைமை. பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சி இந்த அப்பா மகன் பிரச்சனையினால இந்த தேர்தலோட 4 இந்த மத்திய அமைச்சர்களை கொடுத்த கட்சி, 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை கொடுத்த கட்சி, 2006-11 வரையில திமுக ஆட்சியில் நிலைக்க ஆதரவு கொடுத்த கட்சி. என்ன கொடுமைன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சியை தொடங்குற போது நானோ என் குடும்பத்தினரோ எந்த பதவிக்கும் பொறுப்புக்கும் வரமாட்டோம், நான் நிறுவன தலைவர் மட்டும்தான், என்னுடைய கால் சட்டப்பேரவையிலையோ நாடாளுமன்றத்திலேயோ உள்ளாட்சி அமைப்புகள்லையோ போகாது, என் குடும்பத்தை சேர்ந்த யாரையும் அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன், அப்படி கொண்டு வந்தால் என்னை நடுத்தருவில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள், நான் எத்தனை வாட்டி சவுக்கால் அடிக்கிறதுன்னு தெரியல. இப்போ அதே குடும்ப பிரச்சனையால் மகள் அந்த அப்பா பேரன் பேத்தி இந்த குடும்ப பிரச்சனைகளால் அந்த கட்சி ஒரு சரிவை, பின்னடைவை, ஒரு பெரும் தோல்வியை சந்தித்து இந்த தேர்தலோடு அதனுடைய அரசியல் சகாப்தமே முடிந்து விடுங்கிற மாதிரி ஒரு ஆபத்தான நிலையில் பாமக இருக்குது என்பதுதான் இன்றைய சூழல். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட பகிர்ந்து. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.